Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவமொழி இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜேஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான டைம் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சயின்ஸுக்கு ஈஸியாக ரொம்ப நேரம் இருக்குமே சார் அப்படின்னா இருந்தாலுமே நம்ம 3 hours எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்துன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் ஜேஆர் சக்ஸஸ் எஸ்டிசி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 o'clock நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 minutes நம்ம கொடுக்குற அந்த 10 minutes என்னென்ன கோத்துருக்கோம் 1 mark வந்து மேக்ஸிமம் புக் பேக் கோத்துரு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் 10 to 11 1 mark தான் 1 or 2 1 mark தான் கிரியேட்டிவாக கேட்பாங்க. 2 mark கொஸ்டின் அதே மாதிரி 4 mark கொஸ்டின் 7 mark. ஸோ இதெல்லாம் நம்ம எது சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த 10 minutes நல்லா கோத்துரும். 1 mark 2 mark 4 mark 7 mark. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 mark 4 mark 7 markல சம் அது கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பிஹெச் கொஸ்டின். ஸோ அது கட்டாயம் பிஹெச் வந்து 2 markலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 4 mark கொஸ்டினில் ஒரு பார்ட்டாக நம்ம கட்டாயம் கேட்குற சான்சஸ் இருக்குது. இல்லை 7 markலையோ ஒரு பார்ட்டாக அல்லது ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது கொஸ்டின் எந்த கொஸ்டின் நம்ம வந்து போய் எழுத போகிறோம். தட் மீன்ஸ் செலக்ட் த கொஸ்டின் விச் யூ ஆர் கோயிங் டு ரைட். நெக்ஸ்ட் ரீகால் த ஆன்சர் என்னெல்லாம் ஆன்சர் இந்த ஃபஸ்ட்டு 10 minutesல இது ரொம்ப முக்கியமான இது எல்லா கேட்டகரியும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம பார்த்தீங்கன்னா 10-15 எழுத ஆரம்பிக்குது 1 mark கொஸ்டின் நம்பர் 1 to 12 எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சம்மோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் ஃபார்முலா அதை ரீகால் பண்ணி எழுதுறதுக்கு 12 mark பார்த்தீங்கன்னா 12 mark ஃபஸ்ட்டு 10 minutes யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 2 mark கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 13 to 22 வரைக்கும் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேருந்து கேட்குறதா நமக்கு வந்து 2 mark கொஸ்டின். ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி. அப்போ இது நம்ம எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 mark எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 2 marks சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13 to 21 இருக்குது 6ம் ரிமைனிங் இருக்கிறது வந்து கொஸ்டின் நம்பர் 22 சம் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 mark. அப்போ 2 markல 30 minutes தட் மீன்ஸ் ½ an hour வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் தான் கேட்கலாம். அதனால் 4 mark கொஸ்டின் நம்பர் 23 to இல்லை பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 mark கொஸ்டின். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 31 வரைக்கும் 4 mark எழுதிட்டு அதே மாதிரி 32 கம்பல்சரி அட்டன் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 minutes தட் மீன்ஸ் 1 hour 10 minutes போட்டிருக்கோம். கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நிறையா இருக்குது, டயக்ராம் கொஸ்டின் இருக்குது, சம் இருக்குது. ஸோ அந்த 28 mark வந்து நம்ம 1 hour 10 minutes தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 minutes கோத்ரூ பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் 7 mark வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32 to 33 to 35. அப்போ எய்தர் ஆர் சாய்ஸ் தான். ஃபிசிக்ஸில் ஒன்று, கெமிஸ்ட்ரி ஒன்று, பயாலஜி ஒன்று. அதுவும் பயாலஜிஸ் ஒன்று, பாட்னி ஒன்று, ஜுவாலஜி ஒன்று கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 minutes வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 7 mark வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes 21 mark வந்து பார்த்தீங்கன்னா 50 minutes எழுதிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிற 10 to 15 minutes தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணி பாருங்கள், நீங்கள் சரியாக எழுதலாம். அதுக்காக தான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு எக்ஸாம்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம வந்து நம்ம இந்த மெத்தட் படி தான் ரிமைனிங் 15 to 20 minutes இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணால் செக்கிங் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுருக்குமா, பர்சன்டேஷன் முக்கியமான பையன் அண்டர்லைன் பண்ணி விடுங்க, ஃபார்முலா வந்து பாக்ஸ் போட்டு விடுங்க. அதே மாதிரி ஆன்சர் சம்மாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் புட் த லைன் டு 2 mark 4 mark 7 mark ஆன்சர். அதான் நீங்கள் எழுதியிருக்க 2 mark 4 mark 7 mark வந்து பார்த்தீங்கன்னா லைன் போடுங்க. கொஸ்டின் நம்பர் பர்டிகுலர் சம்முக்கும் 4 mark 7 mark கரெக்டாக எழுதிருக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. ஸோ ஓவராலாக இந்த மெத்தடு படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற நம்ம 3 hours நீட்டாக பர்சனலாக சயின்ஸ் வந்து ஸோ உங்களுக்கே தெரியும் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய லெசன் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோஸ் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாமல் போங்க, சயின்ஸ் ஈஸியாக நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது திருப்பி சார் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா 4 mark 100 2 marks நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக கோத்ரூ பண்ண மறக்காமல் நான் திருப்பி சொல்கிறது செம்ம நல்லா கோத்ரூ பண்ணுவேன். கட்டாயம் நாளைக்கு சயின்ஸ் வந்து ஈஸியாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். And also I wish you all success to score high marks in the public exam. All the best பா. கட்டாயம் நாளைக்கு எல்லாருமே நல்லா எழுதுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் படிச்சிருக்கிறத தெளிவாக எழுதிட்டு வாங்க. சயின்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், நல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எஸ்எஸ்க்கான எல்லா வீடியோமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். ஸோ கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் இருக்கலாம். ஒன்ஸ் அகைன் ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி I would like to say great wishes to all the students to score high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.